நல்லா இருக்கீங்களா? நாங்களும் சூப்பரா இருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னாலே நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே தான் வந்திருக்கு. ஆனால் அதுவே எலக்ட்ரிக்ல க்ரூசர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைங்க. அதாவது அப்கமிங்ல தான் வந்திருக்கு. ஒரு மாசத்துல பைக் லான்ச் ஆயிரும், 2 மாசத்துல லான்ச் ஆயிரும், இந்த மாதிரி அப்கமிங்ல தான் சொல்றாங்களே தவிர பிரசென்ட்டா எலக்ட்ரிக்ல க்ரூசர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த பைக்கும் இல்லை. ஆனால் கோமக்கி முதல் ஆளா பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் க்ரூசர் பைக் வந்து இந்தியாவில் வந்து அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரேஞ்சரை பத்தி சொல்லணும்னா டெய்லி டிராவல் பண்றதுக்கு, டெய்லி நீங்க வந்து ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா ஒரு பேக் பெயின் இல்லாம, ஒரு பாடி பெயின் இல்லாம, ஒரு கம்ஃபர்டபுளா உட்காந்து வண்டியில ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் வரலாம். அந்த மாதிரி டெய்லி பேசிஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளா ஓட்ட சூப்பரான வண்டிங்க இது. நல்ல ஸ்பீடு போகுது, நல்ல ரேஞ்சு கொடுக்குது. கம்ஃபர்டபுளையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு ஃப்ளேம் எஃபெக்ட் வந்து கொடுக்குறாங்க, ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, நிறைய புது விஷயங்கள் வந்து இந்த பைக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் க்ரூசர்களுக்கு வந்து போட்டி டஃப் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிசைனும் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் இருக்கு, எல்லாமே எனக்கு ஓகே தான். விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? விலை எவ்வளோ, அதே மாதிரி வந்து சப்சிடிக்குள்ள வருமா அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து டிசைன்லேருந்து இது போவோம். வண்டியோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட்ரோ லுக்கில் வர மாதிரி, அதோட கொஞ்சம் மாடர்ன் இப்போ இருக்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. உட்காரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஒரு பெரிய பைக்கை, ஒரு ப்ரீமியம் பைக்கை ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குது. ஏன்னா வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து அதிகம், பேட்டரி பெரிய பேட்டரி, பின்னாடி 2 பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் வந்து கிடைக்குது. வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய க்ரூசருக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி தான். நல்லா வீல் பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 1480 mm வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு பெயின் இல்லாமல் நம்ம வந்து டிராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து சூப்பரான ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும். இப்போ அடுத்தது இந்த வண்டியோட மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 4 கிலோவாட் மோட்டார் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது 3.5 கிலோவாட் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி வந்து இன்பில்ட் பேட்டரி தான், நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து இப்போ வந்து எவ்வளோ ஸ்பீடு போகும், எவ்வளோ ரேஞ்சு போகும் அப்படின்னா இந்த வண்டியில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு 5 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 3 மோடு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஓட்டுறதுக்கு, ஒரு மோடு வந்து டர்போ மோடு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடு வந்து கொடுக்குறாங்க. இப்போ எந்தெந்த மோடில் எவ்வளோ ஸ்பீடு நம்ம வந்து போகலாம், எவ்வளோ ரேஞ்சு கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோடு நார்மல் ஒரு எக்கோ மோட்லேயே நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு 35 கிலோமீட்டர் தான் நம்ம அதிகமாக வேகமாக வந்து போக முடியும். ஆனால் நமக்கு ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 130லேருந்து 140 வரைக்கும் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து ஒரு சிட்டி மோடில் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா 55 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக வந்து போக முடியும். நமக்கு ரேஞ்ச் வந்து 120லேருந்து 130 வரைக்கும் வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடே வந்து நல்லா ஸ்பீடாக தான் போகும், 70 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடாக போகும். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 110லேருந்து 120 வரைக்கும் கிடைக்கும். இதை தாண்டி ஒரு டர்போ மோட் கொடுக்குறாங்க. ஏன் இந்த டர்போ மோட் அப்படின்னா ஒரு ஓவர்டேக் பண்றோம், ஒரு பஸ்ஸை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணி போகும்போது இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக பவர் தேவை, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படின்னா இந்த டர்போ மோட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹைவேஸ்லாம் நம்ம போறோம் அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் இந்த டர்போ மோட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டர்போ மோட்ல 90 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக போகும். ரேஞ்சுன்னு பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு 80லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து போகும். இன்னொன்று நார்மல் ஃபைனல் பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் மோடு வந்து இருக்கு. இப்போ வந்து மோட்டார் பேட்டரி வந்து பார்த்தாச்சு. இப்போ பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரண்டி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது 2 வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. 1 வருஷம் அடிஷனலாக வந்து சர்வீஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. மோட்டார் கண்ட்ரோலர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1 வருஷம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த பேட்டரி வந்து இன்பில்ட் பேட்டரி தான், நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. இப்போ அடுத்த இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா IP65 ரேட்டிங் வந்து வரும். இந்த IP அப்படின்னா என்னன்னா அது வந்து இன்க்ரஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. IP65 அந்த முதல் டிஜிட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டஸ்ட்டுக்கானது, அதாவது வந்து டஸ்ட்னால அஃபெக்ட் ஆகாது பேட்டரி. ஸோ அதுதான் அந்த முதல் டிஜிட் வந்து 1லேருந்து 6 வரைக்கும், 6 தான் வந்து மேக்ஸிமம். ஸோ டஸ்ட் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கொடுத்துட்டாங்க. 2வது டிஜிட் அதாவது 65 சொல்றோம், அதில் 5 அப்படிங்கிறது எதாவது மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லிக்விட் வந்து குறிக்கும், அதாவது தண்ணினால அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 2வது டிஜிட் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கு. இதுல வந்து 5 கொடுத்துருக்காங்க. 5 அப்படிங்கிறது வந்து கம்மியும் கிடையாது, அதிகம் கிடையாது, மாடரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ IP65 ரேட்டிங் வந்து வரும். அடுத்த லைட்டிங் நம்ம வந்து போகும்போது ஒரு ரெட்ரோ லுக் நமக்கு நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பசங்களை பார்த்தோன்னு பிடிக்கணுங்கிறதுக்காக ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பையும் தாண்டி ஹெட்லாம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்போட வருது, வெளியில வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவா காட்டுறதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பிளஸ் வந்து ஹெட்லாம்போட சேர்த்து இன்னொரு அடிஷனலா ஆக்சிலரி லேம்ப் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. இப்போ நார்மலா ஒரு வண்டியை வாங்கிட்டு சரியா வெளிச்சம் தரல, நைட்ல ஓட்ட முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில இருந்து இன்னொரு லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க 3 ஹெட்லாம்ப் வந்து கொடுக்குறாங்க. அதுல மெயின் ஹெட்லாம்ப் வந்து நமக்கு வந்து எல்இடியில் வருது. அடிஷனல் ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான் வந்து கொடுக்குறாங்க. ஹெட்லாம்புக்கு மேல நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து வருது. பின்னாடி இண்டிகேட்டர்ஸ், டெயில் லேம்ப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலஜன் தான் வருது. ஆனா வந்து மெயின் ஹெட்லாம்ப்
லேம்ப் மட்டும் எல்இடியில் இருக்குது. ஸோ 3 லைட்டோட சேர்ந்து நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சமாக வந்திருக்கும், விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். கூடுதலாக இவங்க வந்து கைட்லைன்ஸ்க்காக வந்து நமக்கு வந்து ஒரு கைட் லேம்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. வண்டியை போய் நைட்டில் நம்ம பார்க் பண்ணுறோம், ஆஃப் பண்ணிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்தால் கூட இன்னும் ஒரு 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு இருட்டான இடத்துல நம்ம போய் பார்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைக் அவுட்டுக்கு வந்து நான் நடந்து வரதுக்கு அது வந்து நமக்கு வந்து ஒரு கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக பிரேக்கிங் அப்படின்னு போகும்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் தான். இது வந்து நல்லா ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு வண்டி தான், அதனால டிஸ்க் பிரேக் வந்து கம்பல்சரி தான். அதுலேயே வந்து பெட்டல் டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. பெட்டல் டிஸ்க் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வந்து கூலிங் வந்து நமக்கு வந்து நடந்துடும். சிபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இஏபிஎஸும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து பிரேக்கிங். அது டயர்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது 17 இன்ச்சு டயர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 110/70 அந்த ஒரு ஸ்பெக்கில் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 140/70 இந்த ஒரு செக்ஷன் டைமென்ஷனில் வந்து டயர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பின்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் டிவல் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுக்குறாங்க. ஒரு நம்ம வெளியில் ஹைவேஸில் போனாலும் ஒரு கொஞ்சம் லாங்க்கு போனாலுமே கூட நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்னு வரும்போது ஒரு சிங்கிள் பாட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. குட்டியாக இருக்குது, ஆனால் பார்க்க வந்து நல்லா இருக்குது. ஸோ அதில் என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வரும்னா ஸ்பீடோமீட்டர் வரும், ஓடோமீட்டர் வரும், நம்ம வந்து எந்த மோடில் வந்து போகிறோம், ஃபர்ஸ்ட் மோடு எக்கானமி மோடா, ஸ்ட்ரீட் மோடா, ஸ்போர்ட் மோடா அப்படிங்கிற அதோட இண்டிகேஷன் வந்து வருது. அதே மாதிரி வந்து பேட்டரியோட ஸ்டேட்டஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து நமக்கு வந்துருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து கம்ஃபர்டபுளான விஷயங்கள் வண்டியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து சீட்டு வந்து நல்லா அகலமான ஒரு சீட்டு, குண்டா இருக்கிறவங்க உட்காந்தா கூட வந்து கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும். ஹேண்டில் பார் பொசிஷன் அவங்க கொடுத்துருக்க பொசிஷனும் வந்து ஒரு அப்ரைட் பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க, கை வலிக்காமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் உட்காந்து ஓட்டும் போது வந்து ஒரு காரில் உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பெயின் இல்லாமல் கை வலிலாம் இல்லாமல் நம்ம வந்து வண்டி வந்து ஓட்ட முடியும். அடுத்து 2 க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாக்ஸ் இருக்குங்கிறப்ப நம்ம வெளியிலலாம் போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம திங்ஸ் வந்து நிறையாவே வந்து வச்சுக்க முடியும். இப்போ வர வண்டிகள்லாம் அந்த ஒரு பாக்ஸ் வந்து வரது கிடையாது. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைவேஸ்லாம் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா அக்ஸலரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க வேணாம், க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு நம்ம வந்து ஒரு ஜாலியாக ஸ்மூத்தாக வந்து நம்ம மாதிரி ரைட் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கம்ஃபர்டபுளை தாண்டி சேஃப்டிக்காக என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் எடுத்து விடாமல் நம்ம வந்து வைக்கில் மூவ் பண்ணுறோம்னா வைக்கில் வந்து மூவ் ஆகாது. சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டா தான் வைக்கில் வந்து மூவ் ஆகும். நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் பெட்டல் டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. இஏபிஎஸ் வந்துருது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிபிஎஸ் வந்து வந்துருது. அடுத்து வந்து இந்த ப்ரொடெக்ஷன் கார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து லெக் கார்டு வந்துருது, பின்னாடி வந்து ரியர் ப்ரொடெக்ஷன் கார்டுன்னு அந்த க்ளவ் பாக்ஸ் வண்டிக்கு எதுவும் கீழே விழுகுது இல்லை ஒரு இடத்த ஒரு யாராச்சும் வந்து மோதிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வண்டி பெருசாக டேமேஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி அந்த ப்ரொடெக்ஷன் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரைடிங்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைவேஸ்லாம் நம்ம போகும்போது வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வந்து போகலாம். அது வந்து இப்போ இருக்க பசங்களுக்குலாம் கண்டிப்பாக அது வந்து பிடிக்கும். அடுத்து இந்த டர்போ மோடு அப்படிங்கிறது ஹைவேஸில் வேகமாக போகிறதுக்கு நமக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஞ்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 2 ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சவுண்டு பீட். இப்போ வந்து பெட்ரோல் பைக்லலாம் வந்து நம்ம அக்ஸலரேஷன் கொடுக்க ஃபாஸ்ட்டாக போக பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர் பீட் வந்து நமக்கு வந்து மாறும். அதே ஒரு ஃபீல் இந்த வண்டியிலே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்விட்சை வந்து ஜஸ்ட் 1 முறை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், நமக்கு வந்து சவுண்ட் பீட் வந்துடும். நம்ம வந்து அக்ஸலரேஷன் வந்து கொடுக்க பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து வரும். இப்போ சைட் ஸ்டாண்ட் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் மூவ் ஆகாது. ஸோ சைட் ஸ்டாண்டில் நான் போட்டேன், அந்த சவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் த்ராட்டில் கொடுக்குறேன், கொடுக்க ரைஸ் ஆகும் பாருங்க. லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்விட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரைஸ் பண்ணி ஃபுல் வால்யூம் வைக்கிறேன், சவுண்டை கேளுங்க. ஸோ இது ஒரு ஃபியூச்சரு. இப்போ அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் ஃபியூச்சர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் லெஃப்ட் ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய அதே பட்டனை நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகுது. ஜஸ்ட் நம்மளுடைய மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி விட்டுட்டு பைக்கோட சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஸ்பீக்கர் மூலமாக நமக்கு வந்து கேட்கும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைவேஸ்லாம் வந்து போகும்போது ஒரு சாயங்கால இடத்துலலாம் போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச சாங் வந்து நம்ம வந்து போட்டு விட்டுட்டு சாங் கேட்டுக்கிட்டே வந்து ரைட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோட மொபைல் ஆல்ரெடி நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குது, சவுண்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்கிறத நீங்களே கேளுங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்களே அந்த சாங் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து நான் வந்து வெளியில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நாங்கள் வந்து ஆட் பண்ணல, வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்லேருந்து வந்த சவுண்டு தான் வந்து அது. ஸோ அதனால் வந்து ஹைவேஸ்லாம் நம்ம வந்து போகும்போது இந்த மாதிரி சாங் கேட்டுகிட்டே போகும்போது அது ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ வந்து ஒரு ஃபன்னாக ரைட் பண்ணும், ஜாலியாக ரைட் பண்ணுங்கிறதுக்காக அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு சாங் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிச்சேன், நல்லா இருந்துச்சு. ஸோ சாங்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும். பட் சாங்லாம் போட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் வண்டியில் சார்ஜ் குறைஞ்சின்னா அதுக்கு எங்களை குத்த சொல்லக்கூடாது. சாங் கேட்க சார்ஜும் போக தான் செய்யும். அடுத்தது வாங்க அடுத்த ஃபியூச்சருக்கு நம்ம வந்து போவோம். இப்போ அடுத்து வந்து சைட் ஸ்டாண்டு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்ட் வந்து எடுத்து விடாமல் நீங்கள் வெஹிக்கிள் வந்து அசலரேட் கொடுத்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகாது. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியே பார்த்துருவோமே. ஸோ சைட் ஸ்டாண்ட் ஆனில் இருக்குது, வெஹிக்கிளை நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ த்ராட்டில் கொடுக்குறேன், வெஹிக்கிள் மூவ் ஆகலை. ஸோ சைட் ஸ்டாண்டை எடுத்து விட்டுட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து டிசைன் வைஸ் ஃபியூச்சர் எல்லாமே வந்து வண்டியில் வந்து ஓகே. இப்போ அடுத்த வண்டியை நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்து அந்த ஓட்டி பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். இப்போ வந்து வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன். அந்த பிக்கப் பாத்தீங்கன்னா அது வந்து வண்டியில சூப்பரா இருக்குங்க. அதுவும் வந்து அந்த டர்போ மோட் அப்படிங்கிறது வந்து இன்னும் நல்லா இருக்கு. தேவையான இடத்துல அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டிக்குள்ளலாம் போகும்போது வந்து செகண்ட் தேர்ட் மோட் அதுவே வந்து ஓகே. ஒரு ஓவர்டேக் பண்றப்ப யாருமே வராதப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டர்போ நமக்கு வந்து கை கொடுக்குது. அது மாதிரி வந்து டர்போலே வச்சு நம்ம ஓட்டும் பொழுது இன்ஸ்டன்டா பிக்கப் வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால வந்து ஸ்பீடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65-70 வரைக்கும் நான் வந்து போனேன். ஸோ சிட்டிக்குள்ள இருந்ததுனால அதுக்கு மேல என்னால் போக முடியல. அதுக்கு மேலே நான் அக்ஸலரேட் பண்ணேன்னா இன்னும் அதிகமாக போகும். ஸோ பிக்கப் நல்லா இருக்கு, ஸ்பீடா வந்து போகுது. ஓட்டுறதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு இந்த வண்டி வந்து நல்லா இருக்கு. சரி, உட்கார கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒருத்தர் உட்காந்துக்கப்ப எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. பின்னாடி ஒருத்தர் உட்காந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேன், அப்பயும் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. மெயினா வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட், கால் வைக்கிற அந்த ஃபுட் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டின்னு வரும்பொழுது காலுக்கு வேலையே இருக்காது. நம்ம வந்து பெட்ரோல் பைக்ல தான் வந்து காலில் வந்து பிரேக் கியர் மாத்திட்டே இருப்போம். எலக்ட்ரிக்ங்கிறப்ப கையில தான் வேலை. அப்ப கால் வந்து நல்ல பெரிய ஃபுட் ரெஸ்டா இருக்கிறதுனால காலை வந்து நீட்டா ரெஸ்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்கு. பின்னாடி சீட் வந்து பின்னாடி உட்காரங்களும் கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த பேக் ரெஸ்ட் வந்து அது வந்து நல்லா அவங்களை சப்போர்ட் பண்ணுது. பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ஸுக்கு வந்து ஓகே. பட் லேடிஸ் அப்படின்னு வரும்போது இந்த க்ளவ் பாக்ஸ் இருக்கிறதுனால அவங்களால காலை போட்டு உட்காரும் போது அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவ் பாக்ஸோட லேடிஸ் உட்கார்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்காது. மற்றபடி பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது பிரேக்கிங் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா வேகமா 60ல போய் பிரேக் அடிச்சாலும் நிக்குது. என்ன இங்க சிபிஎஸ் கொடுத்துருக்கனால அந்த ரைட் பிரேக் வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்சிச்சு. வேகமா போயிட்டு சடனா அடிக்கிறப்ப கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. அதை தவிர மத்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. மற்றபடி சஸ்பென்ஷனும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் வந்து பள்ளத்துலலாம் மேட்டு பள்ளத்துலாம் விட்டு பார்த்தேன். ஸோ சஸ்பென்ஷனும் வந்து நல்லா இருக்கு. ஸோ இப்போ இதை தாண்டி இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எலக்ட்ரிக் வண்டிங்கிறப்ப ஒரு பைக் செட்டப் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டேங்க் கொடுக்குறாங்க. இது வந்து டம்மியான டேங்க் தான், நல்லா பெரிய டேங்க், டம்மியா இருக்கு. இது ஒரு பாக்ஸ் செட்டப்ல வச்சு உள்ள ஏதாச்சும் திங்ஸ் வைக்கிற மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அது வந்து கோமைக்கு இன்னும் கொஞ்சம் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நான் வந்து யோசிக்கிறேன். மற்றபடி ஓவராலா பாத்தீங்கன்னா பைக் வந்து நல்லா இருக்கு. இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த பைக் நம்ம எங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் நம்ம கொடுத்தாங்கன்னா சென்னையில் வந்து ஜெனி மோட்டார்ஸ் நமக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாங்க. இவங்க வந்து தமிழ்நாடு கோமக்கி டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்க தான் நமக்கு வந்து பைக் கொடுத்தாங்க. ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ற வரைக்கும் கூடவே இருந்து எல்லாமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இவங்களோட நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். நீங்க ஏதாச்சும் வந்து கோமக்கில வந்து டீலர் வாங்கணும் அப்படின்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணினா வந்து அவங்க வந்து டீடைல்ஸ் வந்து சொல்லுவாங்க. இப்ப கோமக்கியை பத்தி, ரேஞ்சரை பத்தியும் சரி, மற்ற வெஹிக்கிள்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற கோமக்கி டீலர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்க்கும் கொடுப்பாங்க. டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ரேஞ்சரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,90,000 ரூபாய். இப்போ வந்து கோமக்கில அவங்க வந்து இப்போ வந்து சப்சிடிக்கு இப்பதான் அவங்க வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஒரு 6 மந்த்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சப்சிடி கிடைச்சிரும்னு சொல்லிருக்காங்க. ஸோ சப்சிடி வந்த பிறகு நாங்க வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி ஆட் ஆகி எவ்வளவு பிரைஸ் குறையுதுங்கிறது வந்து அப்டேட் பண்றோம். இப்போதைக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,90,000 ரூபாய். இந்த ரேஞ்சர் பைக் இது வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும் அப்படின்னா, டெய்லி வந்து கம்ஃபர்டபுளா ரைட் பண்ண, பேக் பெயின், பாடி பெயின் இதெல்லாம் இல்லாம ஆபீஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா ரைட் பண்றதுக்கு கண்டிப்பா அது ஏத்த ஒண்ணா இருக்கும். அதுல வந்து பசங்களா இருக்கும் பட்சத்துல 2 பேர் வந்து தாராளமா அந்த வண்டியில வந்து போகலாம். சிட்டிக்குள்ள தாராளமா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பீடும் வந்து நல்லா போகுது. ரேஞ்சும் பாத்தீங்கன்னா நம்ம டர்போ மோட்ல வச்சா கூட நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து 70ல இருந்து 100 வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்குது. சோ குடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தான ஒரு பைக்கா, நல்ல ஒரு லுக்காவும் இருக்கு, நல்ல ரேஞ்ச், நல்ல ஸ்பீடும் வந்து போகுது. சோ ஆல்மோஸ்ட் இந்த பைக்கை பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். இதை தாண்டி வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்துச்சு
அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.